25 நாட்களுக்கு மேலாக காணாமல் போன அர்ஜுன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விசாரணையில் சாகுல் அமர் என்பவர் அவரது நண்பர்களும் சேர்ந்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அர்ஜுன் என்பவர் 25 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன அவர் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் நிஷா. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் அர்ஜுன். இவர் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக காணவில்லை என அதாவது இவரது நண்பர்கள் ஒசூர் டவுன் போலீசில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் அர்ஜுனை ஒசூர் ராம்நகரை சேர்ந்த சாகுல் அமிது மற்றும் அவரது நண்பர்கள் பவன் பிரகாஷ், சைபு உள்ளிட்டோர் சேர்ந்து காரில் கடத்தி சென்று தாக்கி கொலை செய்ததும், அர்ஜுனின் உடலை சூளகிரி அருகே சின்னாறுவுக்கு பக்கமாக உள்ள அரசு புறம்போக்கு நிலையத்தில் புதைத்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சாகுல் அமிதை போலீசார் பிடித்து விசாரித்த போது சாகுல் அமிதும் ஒசூர் ராஜகணபதியைச் சேர்ந்த சூபி என்பவரும் நண்பர்கள். சூபி என்பவர் இறந்த அர்ஜுனின் நண்பர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாகுல் அமிது வைத்திருந்த 40,000 ரூபாய் காணாமல் போனது. இதனால் சாகுல் அமிது சூபி மீது சந்தேகம் அடைந்து அவரிடம் கேட்டார். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில சூபி தாக்கப்பட்டார். இது குறித்து சூபி தனது நண்பர்களான அர்ஜுனிடம் தெரிவித்தார். இதனையடுத்து அர்ஜுன் சாகுல் அமிதிடம் கேட்டார். அந்த நேரம் அர்ஜுனை சாகுல் அமிது தாக்கினார். இதெல்லாம் ஆத்திரம் அடைந்த அர்ஜுன் சாகுல் அமிதை உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று கூறி சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த சாகுல் அமிது கடந்த 2ஆம் தேதி தனது நண்பர்களான பவன் பிரகாஷ், சைபு ஆகியோருடன் அர்ஜுனை ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டு அருகில் காரில் கடத்தி சென்று தாக்கி படுகொலை செய்தனர். பின்னர் உடலை சூளகிரி அருகே சின்னாறு பக்கமாக புதைத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து சாகுல் அமிது, பவன் பிரகாஷ், சைபு ஆகியோரை ஒசூர் டவுன் போலீசார் பிடித்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மேலும் காரை பறிமுதல் செய்து கொலை செய்யப்பட்ட அர்ஜுனின் உடலை தோண்டி எடுத்து விசாரணை நடத்த உள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் ஒசூர் பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா, பாஸ்கர், விவரங்களுக்கு நன்றி.